श्रीशैले दयावात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய் வழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று முதல் நாம் காண இருப்பது 258ஆம் பதிகம். இந்த பதிகமானது எம்பெருமானது மோட்சம் அளிக்கும் தன்மை குறித்து ஆழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பாசுரங்களாகும். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 258ஆம் பதிகம், முதலாம் பாசுரம். அனைவது அரவணைமேல் பூம்பாவையாகம் உணர்வது இருவர் அவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் உணைவன் பிறவிக்கடல் நீந்துவர்க்கே. அணைவது அரவு அணைமேல் பூம்பாவை ஆகும் உணர்வது இருவர் அவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் உணைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே. சர்வேஸ்வரன் ஆதிசேஷன் மீது திருப்பார்கடலிலே கண் வளர்ந்து அருளக்கூடியவன். ஆதிசேஷன் மீது மிகவும் விருப்பத்துடன் சயனிப்பது மலர்களில் உள்ள பரிமளம் போன்ற வடிவங்கொண்டது போன்று பெரிய பிராட்டியின் திருமேனியை அணைத்துக் கொள்வது நான்முகன் ருத்ரன் ஆகிய இருவருக்கும் தானே காரணமாக இருப்பது, அனைத்து பொருள்களுக்கும் ஒத்தது போன்று இருப்பது, மோட்சத்திற்கு காரணமாக இருப்பது, சம்சாரம் என்ற கடலை நீந்தி கடக்க முயல்பவர்களுக்கு ஒப்பம் போன்று இருப்பவர் யாரெனில் சர்வேஸ்வரனே என்கின்றார். இந்த பாசுரத்தில் முக்தன் ஒருவன் அடையும் இன்பம் குறித்து அருளிச் செய்கிறார். இந்த பாசுரம் இந்த 258ஆம் திருவாய்மொழியின் சுருக்கமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து உள்ள மற்ற 10 பாசுரங்களும் இந்த பாசுரத்தில் உள்ள ஒவ்வொரு பதத்தை அடியொட்டி அமைந்துள்ளன. அடுத்தடுத்து உள்ள ஒவ்வொரு பாசுரமும் அவற்றுக்கு முன்னால் அமைந்துள்ளது குறித்து கூறுவதாக அமைந்துள்ளது. அணைவது அரவணை மேல் முக்தன் அடையும் இன்பம் இத்தகையது என்கின்றார். முக்தன் அடையும் இன்பம் என்னவாம்? திருமாமணி மண்டபத்தில் ஆதிசேஷன் மேல் தர்மம் முதலான 8 பீடத்தை கொண்டதான திவ்யமான சிம்மாசனத்தின் மீது உள்ள தாமரையின் நடுவில் விமலை கர்ணிகை போன்ற 8 பெண்களும் வெண்சாமரம் வீச
பெரிய பிராட்டியுடன் சர்வேஸ்வரன் வீற்றுள்ளான். அப்பொழுது முக்தியடைந்த ஜீவாத்மா அங்கு சென்று அகம் பிரம்மாஸ்மி என்று கூறியபடி நின்றிட, அங்குள்ளவர்கள் அவனை நீ இங்கு வருவாயாக என்று அழைத்திட, சிறிய குழந்தை ஒன்று தாய் தந்தை கிடக்கும் கட்டிலிலே உரிமையுடன் சென்று ஏறுவது போன்ற பேற்றை முக்தன் அடைகின்றான் என்கின்றார். அணையும் தனக்கு விருப்பமான ஒரு பொருளை அடையும் பொழுது எல்லையற்ற ஆசையுடன் அப்பொருளை அணைத்துக் கொள்வர் அனைவரும். அப்படி இவனை, அதாவது முக்தனை அணைக்கும் பொழுது அத்தகைய ஆசை வெளிப்பட அணைப்பர் என்று அருளிச் செய்கின்றார். சம்சாரி ஒருவன் கோடைக்காலத்திலே குளிர்ந்த நீரோடையை அடைந்தது போன்று பிரம்மத்தை அடைகிறான் என்பதற்கு ஏற்ப அந்த பெரிய மடுவிலே விழுந்து தன் துன்பங்களை நீக்கிக் கொள்வது போன்று, அதாவது கோடைக்காலத்தில் கடுமையான வெப்பம், அதன் காரணமாக உடல் சூடறுகிறது. அப்பொழுது தன் சூட்டை குறைத்து கொள்வதற்காக குளிர்ந்த நீரோடையிலே நீராடுவது போன்று அந்த துன்பங்களை போக்கிக் கொள்வானே. இத்தகைய துன்பங்கள் ஏதும் இல்லாதவனாயிற்றே சர்வேஸ்வரன். அவன் அப்படிப்பட்ட முக்தனை அந்த நீரோடையிலே சென்று மூழ்கி தன்னுடைய சூட்டை களைத்து கொள்வது போல முக்தனை சர்வேஸ்வரன் அணைத்து கொள்கின்றான். நறுமணம், குளிர்ச்சி மற்றும் மென்மை பொருந்திய ஆதிசேஷன் மீது சயனித்த நிலையிலே அவன் முக்தனை அணைத்துக் கொள்கின்றான் என்கின்றார். பூம்பாவை யாகம் புணர்வது இன்பமே ஒரு வடிவம் கொண்டது போன்று உள்ளவளும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினாலே பெண்ணாக நின்றாள் என்று கூற இயலாதவளும் ஆகிய பெரிய பிராட்டியுடன் சேர்ந்து இருக்கும் சர்வேஸ்வரனுக்கு கையறியும் செய்வதே மோட்சம் பெற்ற ஒருவனுக்கு கிட்டும் இன்பம் ஆகும். சர்வேஸ்வரன், நான்முகன் மற்றும் ருத்ரன் ஆகிய இருவருக்கும் காரணமாக உள்ளான். பரமபதம் எப்பொழுதும் இன்பம் நிறைந்ததாகவே இருக்கும். முதலும் தானே. இந்த பூமியை குறித்து முதல் என்று கூறுவதாலே இந்த உலகமானது காரியம் காரணம் என்ற தொடர்பால் உண்டானது என்பதும், இது தோன்றுதல் மறைதல் என்பதற்கு உட்பட்டது என்பதும் வெளிப்படுகிறது. அனைவராலும் அடையத்தக்கவன் சர்வேஸ்வரனே அன்றி நான்முகனோ ருத்ரனோ இல்லை என்று தெளிவை நம்போன்ற சேதனர்களுக்கு ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் உரைக்கிறார். நான்முகனும் ருத்ரனும் சம்சாரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதும், சர்வேஸ்வரனே மோட்சம் அளிக்க வல்லவன் என்பதும் இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் நம்மோன்ற சேதனர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் என்பதாக இப்பாசுர வழக்கம் நிறைவடைகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.